மணி எத்தனைடா? 5:01 டேய். கே 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 டன் டன் டன். ஓகே அண்ணா கால் போங்க. ஓகே சரி ஓகே 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 மைக் ரெடியாக்கா? ஓகே ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு என்ன பேச போறோம்? இன்னைக்கு நம்ம எங்க லைஃப்ல நடந்த எம்பரசிங்கான மொமெண்ட்ஸ் பத்தி பேச போறோம். ஐயோ சூப்பரா பேசுறீங்க. ஏன் 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 ஸ்டேடியா வாசிக்கிற? ஓகே ஃபர்ஸ்ட் டைம் என்னோட தான் இருக்கும். ஸோ நம்மளோட கட்சிக்காரரு ஓகே என் வாழ்க்கையில ரொம்ப அசிங்கப்பட்ட நான் தான் என்னோட ஸ்காலர் 2வது நாள். அதனால அசிங்கப்பட்டேன் அதுதான் தெரியுது. ஓகே ஏன்னா ஸ்காலர் 2வது டைம்ல நான் வந்து பொங்காவாஸ் 6ஆம் ஆண்டு சம்திங் 76 எப்படியா அப்படி ஸ்கூல்ல வந்திருக்கோம்னு நினைச்சு. ஓகே மூடுங்க. ஓகே ஓகே இருடா பேசணும்ல. ஓகே இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் எப்போ தெரியுமா? தெரிஞ்சு ஒரு புலான் தூஜோ அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறோம். போயிட்டு அந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை பெரிய போனேன். ஓகே அங்கே வந்து அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு புது ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்னா அது உனக்கு தெரியும் இந்த கதை அப்படி சொல்கிறேன்டா. தையா அந்த தை கதை. ஓகே இப்படி சொல்கிறேன்ல இவ்வளோ தெரியும் என்ன கதை. ஃபர்ஸ்ட் டே போகணுமே என்னன்னா 2 புக்கு வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. ஒன்று திருவாய் நல்லது செஞ்சால் எங்கள் பேர் வந்து எங்கள் பேர் வந்து வரும். ஓகே 2வது டிசிப்ளின். ஏதாவது டிசிப்ளின் கேஸ் வந்துச்சுன்னா பேர் கண்டிப்பாக வரும். அந்த புக்கு அந்த அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஸ்கூலில் வந்து விளையாடுனாங்க. ஓகே அப்போ ஸ்கூல் இது பெரிய பண்ணாலும் முடிச்சு மச்சான். கிளாஸுக்கு போனோம். கிளாஸுக்கு போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டோம். அந்த டைமில் குரூப் சார் போனோம். இங்கே குரூப் சார் வந்து சூப்பரான குரூப் சார். ஓகே செம்மையாக எஸ்பார், செம்மையாக அடிப்பார், செம்மையாக கொட்டுவார். ஓகே டேய் அடிப்பார் வேடாம். ஓகே அந்த டைம் வந்து அவர் எப்படின்னா லேட்டாக தான் வருவார். ஓகே குரு சார் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் இல்லை டேய் கிளாஸுக்கு லேட்டாக அவர் வர்றா. குரு சார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே அந்த டைம்ல பாடம் முடிய போகுது மச்சான். சரியா நான் அந்த டைம் புக் எடுத்து வரல. இரு எனக்கு ஒரே ஒரு கேள்வி. லேட்டா எந்த அளவுக்கு லேட்டானா பாடம் முடிகிற டைம் தான் வராது. ஓகே ஸோ நல்ல ஸ்கூல் அதெல்லாம் அம்மையா சொல்றேன். நல்ல ஸ்கூல். ஓகே இருடா ஸ்கூல் நான் சொல்ல வேணாம். ஓகே இரு அந்த டைம்ல ஸ்கூல் கிளாஸ் முடிய போகுது. ஓகே நான் இங்கே அந்த அன்னைக்கு புக் எடுத்து வரல. புக்கு டெக்ஸ்ட் எடுத்து வரல. புக்கு நோட்டா புக்கு எடுத்து வரல மெத்தமெட்டி. ஓகே அவருக்கு திடீர்னு வந்துட்டார் கிளாஸுக்கு. 5 நிமிஷம் தானே என்ன ஆகுதுன்னு நான் நினைச்சேன். அவர் என்ன பண்றாரு அடுத்த பாடம் இருக்குல்ல அடுத்த வரைக்கும் அனுப்பி எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அதை எடுத்துக்கிட்டாரு. அப்போ 1 மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். ஓகே அப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி அவர்கிட்ட மாட்டிக்க கூடாது. நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டோட பேக் இருக்குல்ல அங்க வந்து டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டேன். என்ன பாடம் மெத்தை பத்தி. ஓகே பேரே அடிக்காம அதை என் புக்குன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். ஓகே செகண்ட் வந்து நோட் புக்கு. அவர் நோட் புக்கு எப்பயோ வாங்கிட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப எல்லாரும் எந்திரிக்க சொல்லிட்டாரு. பேர் சொல்ல எல்லாம் உட்காந்தாங்க. என் பேர் வரல. நான் எப்படி சமாளிச்சிருப்பேன் தெரியுமா? சார் புக்கு கொடுத்துட்டேன் சார் நீங்க வச்சிருப்பீங்க அப்படி திமிரா பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஒண்ணு கேடியில அவரும் திமிரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வாக்குவாதம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ அந்த வாக்குவாதத்துல சரி போடான்னு விட்டுட்டு இருந்துச்சான். அந்த என் ஃப்ரெண்டு புக்கு எடுத்தேன்னு தெரியுமா? அவன் எங்கேருந்து அதான் 7:30 எங்க வர சொல்ல தெரியுமா? 2 மணி என்கிட்ட வந்தான். ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்தான். புக்கு காமிக்கிட்டான். சரியா மாட்டினேன். புக்கு காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த டைம் அந்த குரூப் சார் பார்த்தாரு. என்ன பண்றாங்க சண்டை போடுறாங்க. அப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. இவன் என்ன சொல்றான் சார் இவன் என் புக்கை எடுத்துட்டான்னு சொல்லிட்டான். சரியா இவர் சரி புக்கு பார்த்துட்டான். என் புக் எடுத்துட்ட அவன் பார்க்கல. ஆனா தப்பி அவன் அட்டை வந்து அவன் மட்டும் தான் அட்டை போடுவான். ஓகே அவன் தெரிஞ்சிருச்சு. ஓகே ஏன் என்னச்சு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவரு அப்கோர்ஸ்ல அவன் புக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவன் வந்து குரு சார் அவன் ஏன் புக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன கேள்வினா அங்க வந்து அவ்வளோ புக்கு இருந்திருக்கும். யாரோட புக்கு வந்து இருக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். அவனோட புக்கா பார்த்தா நீ தூக்கிருக்கேன். அதான் என்ன பண்றது புத்தி சரிக்கணும். அதுக்கு கை தூக்கி புக் எடுத்து சொல்லிருக்கலாம். அதான்டா கீழே அதான் பேச முடியுங்களா. அப்ப அந்த டைம் வந்து புக் மாட்டிக்கிட்டேன். புக்கு மாட்டிக்கிட்டேன். ஐ மீன் நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே
அப்புறம் மாட்டாம தூக்கி அவ்வாறதான். செய்வானுங்க. இப்படிதான் டை வச்சுக்கோ, டைய இது மைக்கியா? ஐயோ சரி, ரொம்ப மொக்க ஜோக் வேணாம், கடுப்பா இருக்குதே. ஓகே, டைய வெளியே போ. இப்போ நின்று சாவடிச்சிட்டேன். அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் அருந்தேன் என் ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் புங்காவஸ் பிடுக்குறேன்னாங்க, ஆனால் கடைசிக்கு பிடுங்கல. கடைசிக்கும் எடுக்கல. நான் சந்தோஷம். என்னன்னா எல்லா முன்னாடி கேர்ள்ஸ் முன்னாடி அழுதுட்டேன். அதான் பிடிச்சேன். அது ஒண்ணு, அது மட்டும் தான். அது இப்போ அதுக்கப்புறம் அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டே அந்த புக்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா என் பேர் வந்துச்சு. ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் அந்த புக் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேர் உன் பேர் தான். யா, டிசிப்ளின் புக். அதாவது நீ பொங்காஸ் பங்காட்ல இருக்க. என்ன குத்த பொங்காசா இல்ல, சாதா பொங்காஸ். பொங்காஸ் கொடுத்தே பெரிய விஷயம். ஓகே, அடுத்து யார் கதை? அடுத்து இந்த டைம் நான் வந்து டஜெட்டுவா அது மாதிரி இருக்கும். அப்போ வந்து அண்ணனும் ஸ்கூல்ல இருந்தாங்க. அந்த டைம் அண்ணன் தெரியல அது என்ன சேத்துல விழுந்தியாதா? இல்ல என்ன டஜான்னு தெரியல. அது வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த மெர்டேக்கா டைம். ஓகே, மெர்டேக்கா மாசம். ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுல வந்து நம்ம உடம்பு பெருசுக்கு வந்து ஒரு பண்டேரா, ஃபேஷன் ஷோ, அந்த ஃபிளாக் இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணோம், அது வந்து கலர் பண்ணி நம்ம அழகா வந்து அது சட்டை மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து போனோம். அது இது பேப்பர் தான், சும்மா நம்ம மேல ஒரு சமைக்கும் போது ஏப்ரான் பண்ணுவோம் தெரியுமா, இது அழுக்கு படாம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம சும்மா மேல அப்படி போட்டுக்கிட்டு போனோம். அந்த பேப்பர் அது அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது கலர் பண்ணி நம்ம போட்டு போனோம். அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன கலர் பண்றதுன்னு தெரியாம எங்க பாடிட்டு கொடுத்துட்டேன். எங்க பாடி தான் கலர் பண்ணி கொடுத்தாங்க. HSL பண்டேரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர் பண்ணாங்க. சத்து அந்த டைம் சத்துவா. இப்ப இவங்களும் வந்து கலர் பண்ணாங்க. இவங்களுக்கும் அது கிடைச்சு, எல்லா ஃபோமுக்கும் அது கிடைக்கும். எல்லா டச்சாக்கும் அது கிடைக்கும். இப்ப எனக்கு என் பாட்டி கலர் பண்ணாங்க, அவங்களுக்கு அவங்களே கலர் பண்ணி போட்டுட்டாங்க. எனக்கு வந்து எங்க பாட்டி கலர் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி போடுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் பிக்க ஆரம்பிச்சிட்டேன். காசு கட்டுமா? வரேன்டா, வரேன். A few moments later. அப்பா, ஐயோ இல்லடா, ஐயோ காலை தூக்க போடா. ஏண்டா என்ன பிறந்தே வைக்க போற? இதுக்கப்புறம் எந்த வேலையும் வரக்கூடாது. கையில தான் இருக்கு. ஓகே, எங்க விட்டோம் கடைசியா? என்ன கிழிச்சிக்கிட்டு சொல்லி இது ஒன்று இப்போ ஆட்டுறியா அமைக்க? சரி, ஓகே, அடுத்து ஓகே ஆரம்பிக்கலாம். எங்க விட்டோம்? எங்க விட்டோம்? அதான்டா வெட்டிக்கிட்டு இருந்தே தாளை. அது வந்து மச்சான், அது சட்டையை கலர் அடிச்சதுக்கு அப்புறம் ஏமாச்சி ஒரு ரோல் ஆகுது. சட்டை மாதிரி போடுவாங்க மச்சான். அதை ஏற்கனவே சொன்னல, ஃபேஷன் ஷோ ஏப்ரான் மாதிரி போடுவாங்க. அது நான் என்ன பண்ணேன், டைம் எனக்கு வெட்டவும் தெரியாது, கிழிக்கவும் தெரியாது. நான் பண்டைய ஏதோ அது ஆல்ரெடி பாதி நாசமாச்சு. எங்க பாட்டி நடுவில் வந்து என் கையில 2 அடியை கொடுத்துட்டு அவங்களே அழகா வெட்டி மறுநாள் இப்படியே போட்டு போன எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. செலோ டேப்லாம் வேற ஓட்டுனாங்க, ஒழுங்கா செலோ டேப்லாம் ஓட்டுனாங்க. என்ன பண்ணி சாரு வெட்டரன் வச்சு விட்டேன். ஓகே, இப்போ செலோ டேப்லாம் அழகா போட்டாங்க. அது வந்து அழகா பாத்துக்கணும்னு சொல்லி மிரட்டியே அனுப்பினாங்க. நானும் ஸ்கூலுக்கு போனேன். அதை போட்டுட்டு அங்க போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் பென்தா சேருங்கன்ட்டாங்க. முன்னுக்கு ஒரு ஸ்கூல்லயே உட்காந்துருக்கோம். நம்ம அங்க ஏறி நின்று ஃபேஷன் ஷோ காட்டணும். சரி, எப்படி எல்லாம் நடந்து போவாங்க அது மாதிரி நம்ம சட்டையை காட்டணும். நான் எல்லாம் வந்து அழகா இருக்கேன். எங்க அண்ணன் முதற்கொண்டு அழகா இருந்தாங்க அந்த கலர் அடிச்சு. நான் வந்து கேன்டீன்ல இருந்து பரிசானா நடந்துட்டு வந்துருந்தோம். அது பரிசான் பண்ணி எல்லாம் நடந்து வர சொன்னாங்க. அது சத்துவதான் முன்னுக்கு நடந்து வந்திருக்கு. அப்படின்னா கொஞ்சம் வேகமா நடத்தல, ஃபுல்லாகி கிஞ்சிருச்சு அது. அப்புறம் நல்ல வேலை நான் அந்த டைம் வந்து அம்மா ஊக்கு வச்சிருந்தாங்க. அம்மா நான் போல வீட்டுக்கு பட்டு கூப்பிட்டு சட்டை போட்டுருந்தே இல்லையா? சட்டை போட்டு அப்புறம் எங்க ஊக்கு இங்க இல்ல கூலியில கொடுத்துருக்கா. நான் நினைச்சேன் அதுதான் போட்டுனா அதான் சட்டை நினைச்சேன். ஐயோ, ஆனா என்ன ஒண்ணு, அது போட்டு கிழிஞ்சிட்டு மேல ஏறினது. இது போட்டலாமாடா ஒருத்தன் வந்து பரிசு வாங்கிருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த டைமே செம்ம எம்பரசிங் ஆச்சு. இறங்கலான்னு முடிவு பண்ணேன். நான் செவ்வுதான் பரவாயில்ல இருங்க. என்ன வயசு அப்ப? 7 வயசு. சத்துவ 7 சத்துவலே நான் வந்து பெரிய மண்டை மாதிரி வெட்டுறேன்றாங்க. எல்லாத்தையும் விட்டேன். ஆனா உன் ஸ்கூல்ல போறான்னு வச்சான் ஃபேஷன் வாக்லாம் நடக்குது. ஃபேஷன் ஷோ தான் என் ஸ்கூல்ல அப்பெல்லாம் ஒண்ணு என்னன்னு அவங்க தெரியுமா கூட தெரியல மச்சான்.
எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அணுகிற டைம்ல வந்து எல்லாம் குரூப்பா டான்ஸ் ஆடுவாங்க. அது சில டைம்ல எப்படி தெரியுமா ஸ்கூல்ல நான் சத்து படிக்கும் போது ஒரு சாங் இருக்கும். அது என்ன சாங் தெரியல. ஐஸ்வர்யா ஆடிப்பா. என்ன பட்டது? ராதை ராதை அது ஐஸ்வர்யா பாட்டு இல்ல பாஸ். ஜோதிகா ஓகே அந்த பாட்டு இருக்கா தெரியுமா? அந்த பாட்டு வருஷம் கண்டிப்பா வந்துடும் ஸ்கூலுக்கு. லேடிஸ் தானே ஆடுவாங்க? இல்ல மிக்ஸ் பாய்ஸும் லேடிஸும். ஓ ஜோடி ஆடுவாங்க. அது ஆக்சுவலி லேடிஸோட பாட்டு. ராதை மனதில் நானும் ஜோடி டான்ஸ் ஆடி இருக்கேன். நான் அந்த டைம் ஸ்கூல் தான் படிச்சேன். 4 வயசுல ஸ்கூல் படிச்சேன். அப்போ வந்து எங்க கூட்டிட்டு போனாங்க? அந்த பேரகோன் அலஸ்தாமா சாரி பேரகோஸ்தாமாலா அங்க வந்து நீ படிச்ச. ஓ நீங்க என்ன தெரியும் படிச்சு? அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2 வேஷம் எனக்கு. ஒண்ணு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம். ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் தாடி எல்லாம் விட்டுனேன் 4 வயசுல. அம்மாடி அந்த வேஷம் போட மாட்டேன்ட்டு அவ்வளவு அழுவ. ஆமா, வேஷம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து வந்து கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பை வேற இருக்கும். சும்மாவே கொடுத்துட்டு உள்ள போய் சட்டை மாத்திட்டு வந்துட்டு நல்லா ஸ்டைலா ஊதிட்டு வந்துட்டு ஜோடி டான்ஸ் ஆடணும். அது என்ன பாட்டுக்கு? ஜோடினா ஜோடி அதானே அந்த பாட்டு இல்ல. என்ன பாட்டு? கும்கி முக்கியம் இல்ல. கிறிஸ்மஸ் என்னடா பண்ணாங்க? அது தமிழ் பாட்டா? இது தெரியுமா? பிரபுதேவாவும் அரவிந்த் சாமி ஒரு படத்துல நடிப்பாங்க. எனக்கு தெரியும். அந்த பாட்டு இல்ல கிறிஸ்மஸ் வேஷத்துக்கு சம்பந்தமே இல்ல. கிறிஸ்மஸ் வேஷம் அப்புறம் போட்டான். நெக்ஸ்ட் அது செகண்ட் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டு முன்னாடி உறுத்திட்டு திருப்பி வந்து அண்ணியா எல்லாம் நான் மட்டும் இல்ல, அது ஒரு குரூப்பே இருந்துச்சு. இவன் வந்து இன்னொரு ஜோடி. ஓ யார் அது? இல்ல என் கூட ஆடுறேன். எல்லாம் ஜோடி ஆடணும். அது நீ ஒரு பேர் சொல்லு, யாரு தெரியல. இட்ஸ் ஓகே பேர் சொல்ல. சரி அவ்வளவுதான். மூமெண்ட் வந்து ஏன் எது சீரியஸா பேசுறீங்க? இல்லையா, நான் யோசிக்கிறேன். எம்பாரசிங் மூமெண்ட் அவர் ரெட்ரோ சூர்யா மாதிரி சிரிச்சு பார்க்க மாட்டேன். ஒரு ஜோக் சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டு ஜோக்க நேரம் அடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கூட வந்து காடி ஓட்டிட்டு போறப்ப இந்த போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் இல்ல போன வருஷம் 2020 நடந்துருச்சு. அப்போ எனக்கு வளவு எது, நான் வந்து அந்த ட்ரைனிங் பண்ற இடத்துல கரெக்டா கத்துக்கிட்டேன். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கதை சொல்லிட்டான் உள்ள இருக்க. சொல்லு. இல்ல அது இல்ல சொல்லல. அப்போ நான் என்ன, அப்போ வந்து காடி ரோட்ல ஓட்டுறப்ப அதெல்லாம் ஒரு ஃபீலும் ஒன்றும் ஆகல. ஜேபிஜி பக்கத்துல தான் இருக்கிறப்போ எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. கரெக்டா ஓட்டிட்டு லைசன்ஸும் கரெக்டா வாங்கிட்டேன். அப்பா கூட ஓட்ட போறேன், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஓட்ட போறேன்னு எனக்கு ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் காடி ஓட்ட போறோம், எதுவுமே சீட் பெல்ட் போடல, விளக்கு வந்து அப்பா சொல்லி தான் திறந்தேன், சீட் பெல்ட் போடல, எப்படி சைட் மிரர் எதுவுமே எனக்கு தெரியல. அது எம்பாரசிங் மொமெண்ட். இரு சொல்றேன் வந்து வரலையா? ஓகே எம்பாரசிங். அப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த வளவு எடுக்கிறது கரெக்டா இல்லாம ஏறி இப்படி இறங்கிச்சு. அப்பா கத்துனாரு காடியில, தம்பி இருந்தான் காடியில, அது டிவைடர்ல ஏறி இறங்கினுச்சு. அதான் எனக்கு அந்த சீன் மறக்கவே முடியாது. அவங்க வளையறாங்க, எங்க அப்பா ஏத்தனா அப்படின்னு நான் யோசிச்சேன். என்ன யோசிச்சு இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகல, காடி ஏறி இறங்குனுச்சு. ஸோ அப்போ அதுதான், அது வந்து எனக்கு அது பெரிய எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். காடி ஓட்டுறப்பெல்லாம் அப்பா அதை ஏசுனது தான் மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது சைக்கிள் ஓடுறதுல சைக்கிள் தான் வீட்டில் இருக்க. அதாவது அது சைக்கிள் இருக்கு, அது நான் ஓட்ட மாட்டேனே. ஏன்? இப்போ ஸ்டாண்டர்ட் 3 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 2 வரைக்கும்ல அந்த 3 டயர் இருக்குமே. ஆமா, ஒரு சைக்கிள் இருக்கும்ல, பிங்க் பைஸ்கல். ஓகே, என் வீட்டில் தான் வாங்கி கொடுத்தேன். எங்க அண்ணனுக்கு கிரீன் கலர். ஓகே, அந்த பைஸ்கல்லாம் ஓட்ட வந்துச்சான். அதுக்கப்புறம் பைஸ்கல் வாங்கி கொடுக்கல எனக்கு. நானும் ஓட்டுறது இல்லை, அதனால ஓட்டுறதுன்னு தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப எங்களுக்கு கூட எங்க அப்பா வந்து கடைசியா வந்து 7 வயசுல தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அது கூட வாங்கி கொடுக்கல. எங்களுக்கு கடைசியா தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் எங்க அப்பா எங்களுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லையா. எப்படி ஓட்டுறீங்க? அப்புறம் வந்து வீட்டுல ரொசாவான சைக்கிள்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு பாட்டி நானு தம்பி சேர்ந்து டிசைட் பண்ணி அம்மா கிட்ட பேசி அதை காடியில போட்டு எடுத்துட்டு வந்து தாத்தா பாட்டி வீட்டு மண்ணுக்கு வந்து ஒரு வீட்டுக்கிட்டே
ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடை. அங்க போய் கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுவும் வந்து 2.5 மாசத்துலயே போயிருச்சு சைக்கிள். சங்கிலி இறந்துருச்சு. தம்பியோட ரோத கோளாறு ஆயிடுச்சுட்டு தூக்கி போட்டோம் பஸ் குருல. நான் சைக்கிள் ஓட்டுறவ வாங்கத டீயே இல்ல. அப்புறம் வந்து அது வந்து மவுண்டன் பைக்னு சொல்லுவோம். டேய் நம்ம என்ன பண்றோம், பைஸ்கிளே ஓட டைம் மோட்டார் சைக்கிள் எலக்ட்ரிக் பைக் இல்ல தம்பி. இல்ல தம்பி தெரியும். ஆனா அது இப்ப கொஞ்சம் அவமானமா இருக்கு பைஸ்கிள். டேய் நான் ஒரு வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கும்ல, அந்த சைக்கிள் தான் டயரு எல்லாம் போயிருச்சு. சொல்லிட்டா வீட்டுக்கு கொஞ்சம் பெரிய சைக்கிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து செஞ்சு ஐயோ இருந்துச்சு. அப்புறம் எங்க போனுச்சு அது? நாங்க என்ன பண்ணோம், பசிபுரோல போட்ட இல்ல அதான் நான் அந்த சைக்கிள் எடுத்துட்டு போய் சைக்கிள் வாங்கின கடையில போய் கொடுக்க போனேன். கொடுத்து விற்க போனல அவன் முடியாதுட்டானா, எடுத்துக்கிட்டான் 30 லூஸ். சரி, இப்ப எம்பாரசிங் மூமெண்ட் முடிஞ்சு அடுத்து தென் அவ்வளவுதான். வேற என்ன எம்பாரசிங்? இதே உள்ள 2 நிமிஷம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த காது போய் என்ன பேசுறது தெரியல. முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய். See you. Stop!